ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேரளாவோட விஷு பம்பரோட ரிசல்ட் வந்துருச்சுங்க. ஸோ இந்த விஷு பம்பரோட ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12 கோடி ரூபாய். டிக்கெட் வாங்கின ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு அந்த 12 கோடி ரூபாய் விழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ கனவுகளோட இருந்திருப்பாங்க. அதே மாதிரி டிக்கெட் வாங்கின ஒவ்வொருத்தங்களுக்கும் யார் வின் பண்ணனா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கான வீடியோவில் இந்த டிக்கெட்டை யார் வாங்கினா, யார் வின் பண்ணா, அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இந்த டிக்கெட் எப்படி வந்துச்சு, அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்க எங்கே வாங்கினாங்க, எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை பற்றி பேச போகிறோம். கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு இந்த பரிசு கிடச்சிச்சு அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பேசிடலாம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷு பம்பரை வின் பண்ண ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஐயாவோட பேர் பார்த்தீங்கன்னா பொன்னன். இவரோட பையன் பேர் வினோத். அம்மா அப்பா ஒரு பையன். இவங்களோட ஒரு சின்ன குடும்பம் தான் இந்த விஷு பம்பரோட 12 கோடி ரூபாய்க்கான முதல் பரிசை வென்றிருக்காங்க. இவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா லாட்ரி டிக்கெட்டை நடைபாதை வியாபாரியாக விற்பனை செய்யும் வேலையை இவங்க 3 பேருமே பார்க்குறாங்க. பல வருடங்களாக ஐயா பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க, அம்மாவும் பார்த்துருக்காங்க, அதே மாதிரி இப்போ பையனும் பார்த்துட்டு வர்றாரு. பல வருடங்களாக தினமும் 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர்னு நடந்து ஊரோட ஒவ்வொரு பகுதிக்கும் போய் அருகில் உள்ள ஊர்களுக்கும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பையன் வினோத் பார்த்திங்கன்னா அவர் டிசேபிள் பர்சன். இவருக்கு உடல்நிலை முடியாத போதும் இவர் இந்த டிக்கெட்டை விற்று குடும்பத்தை காப்பாற்றிட்டு வர்றாரு. இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது. பட் அந்த வீடும் பார்த்திங்கன்னா லோன் கட்ட முடியாமல் ஜப்தியில் போய் திரும்பவும் அதுக்காக லோன் எடுத்து அதெல்லாம் அடைச்சி அப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்க. அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீடு இந்த நிலைமையில் இருக்குது. இவர் ஒரு டிசேபிள் பர்சனாக இருக்கார். இப்படிலாம் இருக்கும்போது இவர் இந்த தொழிலை, லாட்ரி விற்கும் தொழிலை பண்ணிட்டு வரும்போது இந்த வின்னிங்கான டிக்கெட்டை ஒரு நாள் அவருக்காக அவர் எடுத்து வச்சுருக்காரு. வழக்கமாக அவர்கிட்ட இருக்க டிக்கெட்டை சேல் பண்ணிடுவாராம். பட் இந்த தடவை அவரோட ஃபேமிலிக்கு இந்த ஒரு பணம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிக்கெட்டை எடுத்து வச்சுருந்தாராம். இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா அணையாடி அப்படிங்கிற பிளேஸில் கருணாகப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இந்த வின்னிங் டிக்கெட்டை பார்த்திங்கன்னா அம்மா லாட்ரி ஏஜென்சி மணப்பள்ளி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வினோத் வாங்கியிருக்காரு. தினமும் இது மாதிரி சில டிக்கெட்டுகளை வாங்கி அவர் மக்கள்கிட்ட நடைபாதை வியாபாரியாக போய் விற்கிறது தான் அவரோட தொழிலாக அவர் பண்ணிட்டு வர்றாரு. இப்படி இவர் எடுத்த இந்த டிக்கெட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 12 கோடி ரூபாய்க்கான முதல் பரிசு அடிச்சிருக்கு. பொதுவாக வின்னர்ஸ் பார்த்திங்கன்னா நாம் தான் வின்னர் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த சனி ஞாயிறு வெளியில் சொல்ல மாட்டாங்க. திங்கட்கிழமை பேங்க்கில் போய் அந்த டிக்கெட்டை சப்மிட் பண்ண பிறகு தான் வெளியில் தாங்க தான் வின்னர் அப்படிங்கிறத சொல்ல விரும்புவாங்க. பட் இவங்க அந்த அளவுக்கு கூட யோசிக்காமல் ரொம்பவே யதார்த்தமாக இதை வெளியில் சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவங்க தான் இந்த 12 கோடி ரூபாய்க்கான வின்னராக இருக்காங்க. இத்தனை வருடங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் சேஞ்ச் ஆயிரும். இந்த பணத்தை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கடனில் இருக்க அந்த வீட்டை சரி பண்ணிவிட்டு நல்ல முறையில் வாழ்கிறதுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் அவருக்கு யோசிக்க தெரிஞ்சிருக்கு. இதை தான் அவரோட ஆசையாகவும் அவர் சொல்லியிருக்காரு. இந்த டிக்கெட்டை பேங்க்கில் போய் சப்மிட் பண்ண போகிறதா இருக்காங்க. பேங்க்கில் சப்மிட் பண்ண பிறகு ஒரு 30 நாளில் இவங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்கிறது கைக்கு வந்துடுங்க. நாம் இந்த 12 கோடி ரூபாய் வென்றோம் அப்படின்னா நமக்கு ஃபைனலாக எவ்வளோ அமௌண்ட் டேக்ஸ் போக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுபடி பார்த்தோன்னா இவங்களுக்கு டேக்ஸ்லாம் போக, சர்சார்ஜஸ், செஸ்ஸு இதெல்லாம் கட்டினது போக ஃபைனலாக பார்த்திங்கன்னா 6 கோடியே 58 லட்சம் ரூபாய் கையில் இருக்குங்க. அதிர்ஷ்டத்தோட கதவு இவங்க வாசலில் தட்டியிருக்கு. இவங்க அதோட வின்னராக இன்றைக்கி ஆயிருக்காங்க. கிடைச்ச இந்த பணத்தை வச்சு இவங்க மேலும் மேலும் ரொம்ப சிறப்பாக சூப்பராக வாழணும்னு சொல்லிட்டு நாம் மனசார வேண்டிக்குவோம். பெஸ்ட் விஷஸ் டு த ஃபேமிலி. இந்த மாதிரி லாட்ரி அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.